ஸோ நம்ம ரூம் டூர் வீடியோவிலே வந்து இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ரூமு. அண்டு நாங்கள் புக் பண்ணதுலே இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான ரூமும் கூட. நான் எவ்வளோன்றது வந்து வீடியோ முடிகிறப்போ சொல்கிறேன். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வழக்கம் போல் ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. சின்னது தான், ஓகே. இங்கே ஒரு கண்ணாடி, பிளட்டு தான். எல்லாம் ஃபேன்சி ஸ்டப்ஸ். இங்கே பாருங்கள், ஹேர் ட்ரையரு, கண்ணாடி, ஷவரு, சோப் டிஸ்பென்சரு. இங்கே தான்ப்பா இது வச்சுருக்கானுங்க ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எனக்கு இந்த ரூம் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து அங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே 2 குட்டி லைட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ பெருசாக லைட் இல்லை. ஸோ நைட் எப்படி இருந்தது நான் வந்து ஃபோட்டோவாக போடுறேன் பாருங்கள். மற்றபடி இவ்வளோதான் ரூமு. ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, ஒரு டீசெண்டான ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரூமில் இப்போ வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் டிவி, அப்புறம் இங்கே நம்ம அந்த டீ காஃபி மேக்கர்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் டெஸ்க்கு. ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். முக்கியமாக இந்த வியூ காமிக்கலே, இந்த வியூ பார்த்துக்கிட்டே. ஸோ வேறு ஹேங்கர்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ். பரவாயில்ல, இது எல்லா ரூம்லேயும் டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. இந்த மினி ஃப்ரிட்ஜு, அப்புறம் அயன் பாக்ஸு, ஓப்பன். செம்ம ஹெவியாக இருக்கும், நல்லா பெரிய ஸ்பேஸ். ஆனால் அது வரைக்கும் இதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இதுவும் அந்த ஃப்ரிட்ஜும் வந்து எல்லா ஹோட்டல்லையும் காமனாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இதை பார்க்கவே இல்லை, ஒரு டார்ச். ஸோ இதுதான் மொத்த ரூமும். இதுதான் பூல், இன்ஃபினிட்டி பூல். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த டேபிள் உட்காந்த மாதிரி தான் ட்வின் டவர் ஓரளவுக்கு தெரியும். மற்றபடி எதுவும் பெருசாக தெரியல. வெளியும் சேர்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரூமோட ரேட்டுக்கு வருவோம். ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்கிறேன், எக்ஸாக்டாக வந்து 929.24 ரிங்கட்ஸ். நம்ம ஊர் காசு படி 18,723.35. அதாவது இங்கே வந்து 4 நைட்ஸ் தங்க போகிறோம். அதனால் வந்து 40 ரிங்கெட் வந்து டூரிசம் டேக்ஸாக கொடுக்கணும். அது போக 100 ரிங்கெட்ஸ் வந்து டெபாசிட்டாக கொடுக்கணும். எங்ககிட்ட 100 ரிங்கெட்ஸ் இப்போதைக்கு இல்லை. இந்தியன் மணி இருந்தால் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மணி கொடுத்துட்டோம், 2000 ருபீஸ். ஸோ அது கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் வந்து ஏர்லி செக்இன் வந்தீங்கன்னா 150 ரிங்கெட் கேட்குறாங்க. ஆல்ரெடி கீழே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் 2 மணி நேரம் முன்னாடி வந்துட்டேன், 150 ரிங்கெட் கேட்குறாங்க, அதனால் நான் இங்கேயே உட்காந்துருந்தேன்னாரு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இங்கே வந்து செக்இனில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃப்ளோர் தான் மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் மேக் மை ட்ரிப்பில் பார்க்கும்போது 2 ஆப்ஷன் கொடுப்பான். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ரூம்னு இருக்கும், இன்னொன்று வந்து டாப் ஃப்ளோர் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த டாப் ஃப்ளோருக்கு வந்து ஒரு 2000 என்னவோ இன்னும் எக்ஸ்ட்ரா. நான் அதான் போடலான்னு பார்த்தேன். பட் எதுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு இங்கே போய் கேட்கலாம், சப்போஸ் கொடுத்தா ஓகே, இல்லைனா பட்ஜெட்டில் இருந்துக்கலான்ற மாதிரி தான் பார்த்தேன். இங்கே வந்து நான் கேட்கும்போது இல்லை, நான் ஆல்ரெடி ஹையஸ்ட் ஃப்ளோர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அண்ட் ஆல்சோ நம்ம இந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது வியூஸ்லாம் வந்து இந்த இது வழியாக பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ட்வின் டவர்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி சுற்றி பார்த்தேன். ட்வின் டவர் அந்த சைடு தான் இருக்குது, பட் இந்த பில்டிங் வந்து மறைச்சிக்குது பின்னாடி. ஸோ அது அந்த வியூ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில, பட் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அந்த சைடு போனீங்கன்னா, ஸோ நீங்கள் லிஃப்ட் லாபி கிட்ட போனீங்கன்னா சிட்டி வியூ நல்லா இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து ஆக்சுவலாக எப்போ வந்து ஒரு 30வது ஃப்ளோரில் தங்கியிருக்கோம், அதுவே நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். ஸோ வியூ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் லைக் வேறு ஏதாவது கண்ட்ரி போகும்போது பெட்டராக ட்ரை பண்ணுவோம். இன்னும் இப்போதைக்கு இதுவே வந்து ஸ்பெஷல் தான். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் போல் ஓரளவுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நல்ல ரூமாக தான் பார்த்து போட்டோம். அதேமாரி ரொம்ப ஹை பட்ஜெட்டுக்கும் போல் கரெக்டாக ஓகேவாக இருக்குது அப்படின்ற இதில் தான் நாங்கள் போனோம். ஸோ எப்பயுமே போடுறதோட கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எந்த ஹோட்டல் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என் டக்குன்னு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே என் மைண்டில் வர்றது வந்து ஆதியா தான். ஸோ லங்காவில் ஆதியா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நாங்கள் தங்கினதுலே. இது வந்து லைக் எனக்கு மைண்டில் வந்து ஆதியா தான் நின்றுச்சு. அதனால் நான் ஆதியா ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஐபிஎஸ் வந்து செகண்டு, தேர்டு வந்து நம்ம கலண்டன் ஹவுஸு, அப்புறம் கேஎல் சென்டரில் தங்கியிருந்தோம்ல அது. ஸோ லாஸ்ட்டாக தான் மல்லி பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்தோட ப்ரைஸு, ஹோட்டல்ஸ் எப்படி இருந்தது, அந்த ஹோட்டல்ஸில் எந்தெந்த அம்யூனிட்டிஸ் இருந்துச்சு, எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்லை, எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம் டூரில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இது ஜஸ்ட் என்னோட பர்சனல் சாய்ஸு. ஸோ உங்களோட பர்சனல் சாய்ஸ் வந்து வேறையாக கூட இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரூமில் இல்லை அந்த ரூமை சுற்றி இருக்கிற பிளேசஸில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், முதலாவே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து மெசேஜ் பண்ணலாம். இல்லை ஜென்ரலாக நீங்களும் இந்த மாதிரி என்னோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும், இல்லை ஒரு எக்ஸ்பென்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருந்ததுன்ற ஒரு இது வேணும்னா கூட என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம காலில் கூட பேசலாம். ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் எல்லாமே புக் பண்ணிட்டோம், நம்மளுக்கு இவ்வளோ தான் செலவு ஆகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு. பட் அது வந்து எதை சொல்கிறது, அந்த கால்குலேஷன் இங்கே அப்படின்னா நாங்கள் செலவு பண்ணது இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம இதை பற்றி பேசலாம். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் அந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து ரூம் வந்து உள்ளே செக்இன் பண்ண உடனே வீடியோ எடுத்து இந்த மலேசியன் சீரீஸ்க்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கூட பாருங்கள், உள்ளே செக்இன் பண்ணி 1/2 hour ஆச்சு, வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் அப்படியே எல்லாமே அன்பேக் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து செக்இன் பண்ண உடனே வீடியோ எடுத்தது அப்படி பார்த்தாலும் அதுவே ஒரு 1/2 hour ஆகிடும். அண்டு சுற்றி பார்க்கும்போது கூட வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாரிட்டியும் சரி, வாய்ஸோட குவாலிட்டியும் சரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த ஷிப்பில் போகும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் ஒழுங்காக இருந்திருக்காது, ரொம்ப காற்றடிச்சிருக்கும். பட் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுலேயும் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை போயிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் வந்து ஜஸ்ட் ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன், அவ்வளோதான். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து ஷார்ட்டாகவோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இந்த மொத்த சீரீஸ்லேயுமே வச்சுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ், தாட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள்.